வணக்கம் மிகுதா. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2 நாள் சுற்றுப்பயணத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேற்கொண்டு வருகிறார். நேற்று மாலை பரமக்குடியில் ரோடு ஷோ நடத்தி அங்கு பொதுமக்கள் மத்தியில் பேசியவர். அதன் பின்பு இரவு ஆர்எஸ்மங்கலம் சென்று பேசினார். இந்நிலையில் இன்று காலையில் ராமநாதபுரத்தில் தங்கியிருந்த அவர் ராமநாதபுரம் தனியார் மகாலில் தங்கும் விடுதியில் மீனவர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள், பொதுமக்கள், கட்சிக்காரர்கள் என அனைவரையும் சந்தித்து அவருடன் கலந்துரையாடி குறைகளை கேட்டிருந்தார். இதனையடுத்து தற்போது ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் ரோடு ஷோவில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக ரோமந்திச்சு பகுதியில் தொடங்கிய ரோடு ஷோ ஆனது சாலை தெரு அக்ரஹாரம் வழியாக தற்போது அரண்மனை பகுதியில் வந்தடைந்துள்ளது. அவருடைய வாகனம் அங்கு ரோடு ஷோ நடத்திவிட்டு பொதுமக்கள் மத்தியில் உரை நிறுத்தியுள்ளார். இந்நிலையில் இவரை வரவேற்கும் விதமாக அவர் தங்கியிருந்த குமரையா கோவில் விடுதியிலிருந்து அரண்மனை பகுதி வரை அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக கரகாட்டம், ஒயிலாட்டம், திரும்பி பல்வேறு தமிழர்களின் பாரம்பரிய நிகழ்ச்சிகளை நடத்தி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதே போல் மேலதாளங்களும் இசைக்கப்பட்டு வரவேற்பானது அளிக்கப்பட்டது. அதன் உற்சாகத்தில் தற்போது அரண்மனை பகுதிக்கு வந்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் பொதுமக்களிடம் உரை நிகழ்த்தியுள்ளார். அதன் பின்பு இங்கிருந்து திருவள்ளூர் சாயலுக்கு செல்லும் அவர் அங்கு ரோடு ஷோ மற்றும் பொதுமக்கள் மத்தியில் உரையை நிகழ்த்திவிட்டு அதற்கு தூத்துக்குடி மாவட்டம் செல்ல இருக்கிறார்.